நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் செங்கோலை நிறுவினார். புதிய நாடாளுமன்றத்தை திறந்து வைக்க வந்த பிரதமர் நரேந்திர மோடியை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வரவேற்றார். பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு இருவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். प्रधानमंत्री ने देशपिता महात्मा गांधी जी की प्रतिमा की ओर बढ़ रहे हैं और पुष्पांजलि अर्पित कर रहे हैं. பூஜை நடைபெற்ற இடத்திற்கு வந்த பிரதமருக்கு பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் செங்கோலை வைத்து நடைபெற்ற கணபதி ஹோமத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். கர்நாடக மாநிலம் சிருங்கேரி மடத்தைச் சேர்ந்தவர்கள் பிரதமர் முன்னிலையில் பூஜை செய்தனர். अस्मिन् संसद् भवने योग्य निर्णयकरणार्थं निर्णीतानां कार्याणां सकल प्रतिबन्धक निवृत्तिपूर्वकं सफलता सिद्ध्यर्थं सर्वत्र विजयार्थं सर्वेषां जनानां सुख सन्तोषाद्यभिवृद्ध्यर्थं समस्ताभ्युदयार्थं. நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 மடங்களின் ஆதீனங்கள் பங்கேற்றனர். பூஜை முடிந்தவுடன் செங்கோல் முன்பு பிரதமர் நரேந்திர மோடி விழுந்து வணங்கினார். இதையடுத்து திருவாவடுதுறை ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம், மதுரை ஆதீனம் உள்ளிட்டோர் பிரதமரிடம் செங்கோலை வழங்கினர். माननीय प्रधानमंत्री अभी सेंगोल को और सभी आदीनों को साष्टांग नमस्कार कर रहे हैं. ஒரு நம்பி குலச்சிரைதனடியாற்றும் அடியேன் குன்றக்குடி ஆதீனம், பேரூர் ஆதீனம் और வேளாக்குறிச்சி ஆதீனம். தமிழ்நாட்டு ஆதீனங்கள் புடைசூழ திருமறை பாடியபடி நாதஸ்வர இசையுடன் செங்கோலை நாடாளுமன்றத்திற்குள் எடுத்துச் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை சபாநாயகர் இருக்கைக்கு அருகே வலதுபுறத்தில் செங்கோலை நிறுவினார். செங்கோலை அதற்கான உரிய இடத்தில் ஸ்தாபிதம் செய்கிறார்கள். माननीय प्रधानमंत्री ने सेंगोल को विशेष जगह में स्थापित कर रहे हैं. அப்போது மக்களவையில் கவில் நாதஸ்வரம் இசைக்கப்பட்டதுடன் தமிழ் மறையான கோளறுபதிகம் பாடப்பட்டது. நிகழ்ச்சியின் போது மக்களவையில் அரோகரா முழக்கமும் ஒலித்தது. செங்கோலை அதற்கான இடத்தில் நிலைநிறுத்தி தேவார பாடல் ஒலிக்க மக்களவையில் செங்கோல் வைக்கப்பட்டது பெருமை அளிப்பதாக திருவாவடுதுறை ஆதீனம் தெரிவித்தார். 1947 ஜவஹர்லால் நேருக்கு கொடுக்கப்பட்ட அந்த செங்கோல் சுமார் அலகாபாத்திலே வைக்கப்பட்டது. மியூசியத்திலே அந்த மியூசியத்தில் வைக்கப்பட்ட அந்த செங்கோல் சுமார் 75 ஆண்டு காலமாக அங்கே இருந்தது. இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த செங்கோலை பூஜையெல்லாம் செய்யப்பட்டு இந்த பாராளுமன்றத்திலே வைக்கப்பட்டது நாங்கள்லாம் பெருமையாக கொள்கிறோம். நாடாளுமன்றத்திற்குள் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் கொண்டு சென்று இதுவரை எந்த பிரதமரும் செய்யாததை மோடி செய்துள்ளதாக மதுரை ஆதீனம் தெரிவித்தார். தேசபக்தி தெய்வபக்தி மிகுந்த நாடு பாரத நாடு. 1947ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேருட்ட ஒரு தங்கச் செங்கோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவனு மூலையில் போட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா ஜவஹர்லால் நேரு ஒன்றும் ஒரு அற்புதங்கள் எதுவும் செய்யலை. அவர்கள் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஏழை குடிமகத்தில் பிறந்து இன்னைக்கு பாரத பிரதமராக இருக்கிறாரு. அவருக்கு தான் மக்களுடைய கஷ்ட நஷ்டம்லாம் தெரியுது. அடுத்த 2024 அவர் தான் பிரதமராக வருவார். செங்கோல் நிறுவப்பட்ட பிறகு நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அப்போது நாடாளுமன்ற கட்டுமான பணியில் ஈடுபட்டவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கௌரவப்படுத்தினார். सेंटर फॉर में सीलिंग ब्रॉस फिटिंग का काम इन्हीं के हाथों हुआ है. इनके नाम में ही विश्वकर्मा आता है.
இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அனைத்து மத பிரார்த்தனையில் குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன், மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உட்பட பலரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சமணம், புத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம், சீக்கியம் உள்ளிட்ட 12 மத தலைவர்கள் பிரதமர் முன்னிலையில் பிரார்த்தனை மேற்கொண்டனர். नमो लोए सब्ब साहुणम ऐसो पंचनमोक्कारो यल्तक़ियान बैनहुमा बरज़खुल ला यबग़ियान. இந்த விழாவில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த யாரும் பங்கேற்கவில்லை. வழக்கமாக மத்திய அரசு நிகழ்ச்சிகளில் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே தொகுப்பாளர்கள் பேசும் நிலையில் நாடாளுமன்ற திறப்பு விழாவில் தமிழும் ஒலித்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் சுதா சேஷையன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. வரும் காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்ட பின்னர் அதில் முதன்முறையாக உரையாற்றிய பிரதமர் மோடி இது நாட்டின் வரலாற்றில் பொறிக்கப்பட்ட நாள் என பெருமிதம் கூறினார். இது வெறும் கட்டடம் அல்ல என்றும் 140 கோடி மக்களுடைய லட்சியத்தின் சின்னமாக விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். புனிதமான செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி சோழர் காலத்தில் நீதிமன்றம் நல்லாட்சியின் அடையாளமாக செங்கோல் இருந்தது என தெரிவித்தார். புதிய நாடாளுமன்றம் காலத்தின் கட்டாயம் என்றும் வரும் காலத்தில் எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். इनके अनथक प्रयासों की स्मृति देशवासियों के मनोमस्तिष्क में सदैव अंकित रहेगी. इसको एक नए संसद भवन की आवश्यकता है और हमें ये भी देखना होगा कि आने वाले समय में सीटों की संख्या बढ़ेगी, सांसदों की संख्या बढ़ेगी, वो लोग कहां बैठते हैं? और इसलिए ये समय की मांग थी कि संसद की नई इमारत का निर्माण किया जाए. தற்சார்பு இந்தியாவின் சூரிய உதயமாக புதிய நாடாளுமன்றம் இருப்பதாகவும் இந்தியாவின் வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் உள்ளது என்றும் குறிப்பிட்டார். கடந்த 9 ஆண்டுகளில் 4 கோடி ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாகவும் 11 கோடி குடும்பங்களுக்கு கழிவறை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் 4 லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் அமைத்து தரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார்.